வணக்கம். தட்சணா ஜோதி நிலையம் சார்பாக இன்றைக்கி நம்ம ஒரு பொதுவான தலைப்பில், முக்கியமாக நாட்டு நடப்பு சார்ந்த ஒரு பொதுவான தலைப்பில் நம்ம இன்றைக்கி கிரக நிலவரங்களோட தன்மையை பற்றி பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்ம கோட்சாரத்தில் எப்போல்லாம் குருவோட வீடுகளான தனுசு மற்றும் மீனம் பாதிக்கப்படுதோ, இல்லை கோட்சாரத்தில் குரு பகவானே பாதிக்கப்படுறாரோ, அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மத ரீதியான மோதல்கள், மத ரீதியான கருத்து வேறுபாடுகள், மத ரீதியான பிரிவுகள் எல்லாமே வரத்தான் செய்யும். இப்போ அதனால தான் இந்த திருப்புறம்ன்ற இஷ்யூ இன்னும் பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கு. நேற்று அதோட விளைவாக ஒரு பக்தர் ஒருத்தர் மரணிச்சிருக்காரு. அவருடைய பேர் பூரணச்சந்திரன். நேற்று சந்திரனுடைய நிலை பார்த்திங்க அப்படின்னா நீச நிலையில் விருச்சகத்தில் பயணிச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு நிலையில் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய நிலை அறியாது அவருடைய வாழ்வை அவரே முடிச்சுக்கிட்டார். இந்த மாதிரியான சம்பவங்கள் இனியும் தொடரக்கூடாது. நம்மளோட பக்தியாக இருக்கட்டும், இல்லை நம்ம அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் மேலே கொண்ட பாசமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பங்கிறத முக்கியங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு அவங்கவுங்க வாழ்க்கையை வாழணும். இந்த பதிவு மூலமாக எல்லாருக்கிட்டையும் அதை நான் கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் பேக் டு த டாபிக். இந்த டாப்பிக்கு நம்ம மறுபடியும் வருவோம். இந்த பிரச்சனை எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் அடுத்த பயிற்சி அடைஞ்சு அவர் கடகத்துக்கு உச்சநிலையை அடையக்கூடிய காலமான அந்த குரு பயிற்சி காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா குருவுடைய 9ஆம் பார்வையானது சனி பகவான் மேலே விழுகும். ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த மத ரீதியான பிரச்சனையானது ஒரு சுமூகமான நிலைக்கு வரும். இப்போ இதுக்கு முன்னால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ராகு மீனத்தில் இருக்கும்போது நிறையா கோயிலில் துர்சம்பவங்கள் நடந்திருக்கும். உதாரணத்துக்கு நம்ம திருச்செந்தூரில் நடந்த யானை கொன்ற சம்பவம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சனி மீனத்தில் இருக்கிறது இந்த மத ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக அமையுது. ஸோ இது எல்லாமே இந்த குரு பயிற்சி ஒட்டின அந்த காலகட்டத்தில் ஒரு நிறைவுக்கு வரும் நம்புவோம். எல்லாமே இதே நடக்கட்டும். ஓம் நம சிவாய.